நமஸ்காரம். ஒரு பொருள் வாங்குகிறோம். ஏதோ ஒரு குவாலிட்டி ப்ராப்ளம். வாங்கியே 2 நாள் தான் ஆகிறது. உடனே ஏதோ சரியில்லை. எதனால்னு கன்சியூமருக்கு தெரியவில்லை. கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார். உடனே வந்தனர், சரி பார்த்து விட்டனர். எந்த நுகர்வோராக இருந்தாலும் முதலில் அது எப்படி வாங்கிய பொருளில் குவாலிட்டி கம்ப்ளைண்ட் வரலாம் என்றுதான் தோன்றும். சரி, வந்து விட்டது. அப்படியே அது என்ன உலகத்திலேயே பெரிய குற்றம்னு சொல்லிவிட முடியுமா? அதை கூட சமாதானப்படுத்தி கொண்டு விடுவோம். எப்படி? அவர்கள் உடனடியாக வந்து அதை சரிப்படுத்தி கொடுத்து விட்டால் திருப்தியாகி விடுவோம். ஆமா, ப்ராப்ளம் வந்தது, உடனே வந்தனர், சரிப்படுத்தி விட்டனர். ப்ராப்ளம் வந்ததை குறித்து ரொம்ப குற்றம்னு நினைத்திருந்தவர் கூட அதை உடனடியாக சரிப்படுத்தி கொடுத்தார். ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக இருந்தது. பொறுப்பில்லாமல் பேசவில்லை. போன் பண்ண போதே ரெஸ்பாண்ட் பண்ணார்கள் என்றாலே அது சரிங்கிற அளவுக்கு போய்விடுவோம். அதுதான் உண்மையும் கூட. குற்றமே இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. சில இஷ்யூஸ் வரத்தான் வரும். வரும்போது அதை எப்படி எதிர்கொண்டு சால்வ் பண்ணும், அதை பண்ணாத போதுதான் கம்பெனி பேர்ல சந்தேகம் வரும், ப்ராடக்ட் பேர்ல சந்தேகம் வரும், பணத்தை ஏமாற்றி விட்டார்களான்னு தோன்றும், எல்லாம் தோன்றும். ஒருத்தர் கடனே வாங்குகிறார், சரியாக திருப்பி கட்ட முடியவில்லை. ஆனால் அவர் எங்கும் போகவில்லை. இருந்து எனக்கு கூட நேரம் கொடுங்கள், கட்டி விடுகிறேன்னு சொன்னார். எப்ப கூப்பிட்டாலும் இருந்தார். வங்கியில் வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து விட்டார், அல்லது பிரைவேட்டில் வாங்கினதை கொடுத்து விட்டார். அதை பெரிய தப்பாக சொல்ல மாட்டார்கள். வாங்கினார், கொடுக்க முடியவில்லை. ஆனாலும் ஒன்றும் தப்பு அவர் செய்யவே இல்லை, ஏமாற்றவில்லை. இருந்து போராடி கொடுத்து விட்டார். இதுதான் உலகத்தின் இயல்பு. மனிதனால் இதுதான் இயலும். அதை மக்களும் நன்கு ஏற்றுக்கொள்வார்கள். தப்பே இல்லை என்று சாதித்தாலோ வாதாடினாலோ, யார்தான் தப்பு செய்யவில்லைன்னு பேசினாலோ, இதெல்லாம் பேசினால்தான் பிடிக்காது. அப்பதான் அது உண்மையிலேயே தப்பாகிறது. இதே போல ரிலிஜியன், நம்முடைய மதங்களுக்குள்ளே அந்தந்த மதத்தில் காலப்போக்கில் சிலதெல்லாம் தேய்ந்து போயிருக்கும், தவறாகி இருக்கும். தொடங்கும் போது கூட சரியாக இருந்திருக்கலாம். காலப்போக்கில் அது தேய்ந்து தேய்ந்து யாரோ சிலருடைய இன்ஃப்ளூயன்ஸாலே சிலதெல்லாம் மாறி போயிருக்கும். அது ஒத்து வராது. அதனால் அந்த மதமே குற்றம், சம்பிரதாயமே குற்றம் என்றெல்லாம் பேசி அடிபடும். அதில் ஏதாவது தவறாக நடக்கும்போது உங்கள் மதமே தப்புன்னு சொல்ல பார்ப்பார்கள். ஆனால் அந்த இடத்தில் எப்போது தேவையற்ற அந்த சர்ச்சை வளர்க்கப்படுகிறது, நிஜமாகவே எப்ப சந்தேகம் வரும், அந்த மதத்தின் தலைவர்கள் அதில் நடக்கக்கூடிய குற்றங்கள் தவறுகள் என்னவோ அதை பற்றியே கண்டுகொள்ளாமல், இதுதான் அந்த நாளிலிருந்து இருக்கிறது, ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், விட்டால் விடுங்கள் என்று விட்டேத்தியாக இருந்தால் அப்பதான் கான்பிடன்ஸ் போய்விடும். எல்லா இடத்திலையும் சில ஃபால்ட் லைன்ஸ் இருக்கும். உலகத்திலே இருக்கிறது, நம்ம பூமிக்கடியில் காலுக்கடியிலே இருக்கிறது. அதனால் தான் பூகம்பமே ஏற்படுகிறது, ஆழிப்பேரலை ஏற்படுகிறது. எங்கும் இருக்கும். ஆனால் அதை போல் இருக்கும்போது ரெஸ்பான்ஸ் சரியாக இருக்கிறதா, ரிஃபார்ம்ஸ் சரியாக வருகிறதா, அந்த இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணி அதற்குண்டான பதிலை கொடுத்து விட்டார்களா, இதுதான் மக்களுக்கு தேவை.
அதை விட்டுவிட்டு இந்த தவறு இருக்கிறது இருக்கிறது என்று டிபேட் பண்ணி கொண்டிருப்பதால் மட்டும் ஒன்றுமாகாது. அதுக்கு ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து பதிலே கண்டுபிடிக்கவில்லை, ஒரு சொல்யூஷன் கொடுக்கவில்லை என்றால் மக்கள் தவித்து போவார்கள். பின்பற்றுபவனுக்கு சந்தேகம் வரும். அதற்குள் மற்ற சம்பிரதாயத்தவர்கள், மதத்தவர்கள் எல்லாம் ஆமாம் ஆமாம் இதுதான் பெரிய தவறு என்று துஷ்பிரச்சாரமும் செய்து விடுவார்கள். இதற்கு இடமே கொடுக்கக்கூடாது. அந்த இடம் கொடுக்காமல் எது நல்லதோ அதை உடனடியாக சிந்தித்து செயல்படுத்த வேண்டியது அந்தந்த மதத்துக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள், முன்னோடிகள், மகான்கள். அவர்கள் அவசியம் செய்ய வேண்டியது. அப்படித்தான் பழைய காலத்திலிருந்து நம்முடைய பாரதத்தில் இந்த தர்மத்தில் இப்படித்தான் செய்து வந்திருக்கிறார்கள். இந்த தர்மத்தை பின்பற்றும் நாமும் புரிந்து கொள்ள வேண்டியது, காலப்போக்கில் சிலதெல்லாம் தேய்ந்திருக்கலாம், அதை சரிப்படுத்த வேண்டும். அது எப்படி சரிப்பட வேண்டும்? இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனமாக இருந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் அதை எடுத்து சொல்லியாக வேண்டும், அதற்குரியவர்கள் பதில் கொடுத்தாக வேண்டும். அப்படி இருந்தால் கான்பிடன்ஸ் நிற்கும். இன்னொருத்தர் குற்றம் சொன்னாலும் எங்கள் பாட்டை எங்களுக்கு பார்த்துக்கொள்ள தெரியும், எங்கள் மதம் சரியாகத்தான் இருக்கிறது, நீர் உங்கள் விஷயத்தை பார்க்கலாம் என்று தைரியமாக பதில் சொல்ல முடியும். ஆனால் அது என்னென்ன ப்ராப்ளம்ஸோ அதை அட்ரஸே பண்ணாமல், கண்டுகொள்ளாமல், பிரஷ் சைடு பண்ணி கொண்டிருந்தால் அப்ப கான்பிடன்ஸ் போய்விடும். அப்படி நடவாமல் பாதுகாக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.